ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஷார்ட்டாக vscodeன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் போயிடுங்க. இங்கே வந்து vscodeன்னு டைப் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் போங்க. டவுன்லோட்னு கொடுங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது திஸ் பிசியில் டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் போங்க. நீங்கள் இங்கே டவுன்லோட் ஃபைலை பார்க்கலாம். டபுள் கிளிக் பண்ணுங்கள். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே வந்து சில ஆப்ஷன்ஸ் செக் பண்ணணும். எனக்கு ரைட் கிளிக் பண்ணால் ஓப்பன் வித் கோடு வரணும். அந்த ஆப்ஷன்லாம் டிக் பண்ணிவிட்டு வேணா க்ரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் அதையும் டிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எல்லாமே கரெக்டாக டிக்கில் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்ஸ்டால்னு கொடுங்க. இப்போது லான்ச் vscodeன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் டிக்கில் இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுங்க. vscode ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது உங்கள் vscodeல் டெலிமெட்ரிலாம் எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களோட vscode டேட்டா கலெக்ஷன் செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறதை பற்றி ஃபைல் போங்க, ப்ரிஃபரன்ஸ் போங்க, ஆன்லைன் சர்வீஸ் செட்டிங் இருக்கும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெலிமெட்ரின்னு இருக்கும், ஆல்னு இருக்கும். அதை வந்து ஆஃப்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, vscode சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.